ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காந்தாரா சாப்டர் 1 ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். என்னடா இது எல்லாருமே ஆல்ரெடி ரிவ்யூ போட்டு முடிச்சாங்க, இப்போ போய் ரிவ்யூ பண்ண போறீங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம ரீசெண்டாக தான் போய் படத்தை பார்த்துருந்தோம், தியேட்டர்ல போய் பார்த்துருந்தோம். அந்த படத்தோட ரிவ்யூ எனக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு, இந்த படம் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுதுன்றது தான் நான் இந்த ரிவ்யூவில் ஷேர் பண்ண போறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். டிஸ்க்ளைமர், முக்கால்வாசியான விஷயங்கள் நம்ம பேச போறது வந்து பாசிட்டிவா தான் இருக்க போகுது. ஓகேங்களா? வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதுல நீங்க பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிஷப் ஷெட்டி தாங்க பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் ஆஃப் திஸ் மூவி. அதனால ஒரு மனுஷனை போயிட்டு நம்ம ஒரு ரிவ்யூன்னு சொல்றோம், அது ரிவ்யூல பாசிட்டிவ் சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒத்த மனுஷன் இந்த படம் ஃபுல்லா பண்ணி வச்சிருக்க வேலை சம்பவம் பாத்தீங்கன்னா அது அவுட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே ஆளு எப்படி டைரக்ஷன் பண்ணி இப்படி நடிச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நடிக்க வச்சு எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைச்சிருக்காருன்றதை பார்க்கும்போது உண்மையிலே மைண்ட் ப்ளோயிங் தான் அது. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் என்ன சொல்லணும்னா ரிஷப் ஷெட்டி தான். ரெண்டாவது ஸ்டோரிங்க. இந்த படம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அந்த பழைய காந்தாராவுடைய தொடர்ச்சியிலேருந்து அந்த பையன் வந்து அவங்க அப்பா காணாம போவாரு, அதுல இருந்து அது ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க கதையை நகர்த்திருக்க விதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லணும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க். சான்ஸே இல்லைங்க, இப்படி ஒரு செட்டு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஆர்ட் ஒர்க் வந்து நம்ம இது வரைக்கும் இந்திய சினிமால நம்ம பார்த்தது இல்ல. நிறைய இடத்துல பார்த்திருப்போம், கிராபிக்ஸ் தெரியும், பட் இந்த படத்துல வந்து மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து கிராபிக்ஸ் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு டீம் வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க. சிஜிஐ டீமா இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், கேமரா ஒர்க் ரொம்பவே நல்லா இருக்கு. பழைய பாட்டிலேயே கேமரா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இல்லைங்களா? கேமரா ரொம்ப பளிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஹொம்பலே பிலிம்ஸோடைய எடுக்கக்கூடிய மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே கேமரா ஒர்க் நல்லா இருக்கும். இந்த படத்துலயும் அது எந்த வகையிலும் சளைச்சது இல்லை. சொல்லப்போனா மற்ற படங்களோட ஒரு ஸ்டெப் மேலே இருக்குன்னு தான் சொல்லணும். அதுவும் 125 crore பட்ஜெட்ல இப்படி ஒரு படம் எடுக்கிறது சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். எல்லாருமே தமிழ் சினிமாவை திட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது ஏன் திட்டினாங்கன்றது எனக்கு படத்துக்கு போனதுக்கு தான் புரிஞ்சுச்சு. நம்ம இதுல வந்து ஹீரோ சென்ட்ரிக் மூவாவே நிறைய இருக்கு இல்லைங்களா? ஒரு ஹீரோவை தூக்கி வச்சு கொண்டாடுறது, அவரை கடவுள் மாதிரி வச்சுக்கிட்டு அவருக்காகவே ஒரு கூட்டம் வர்றது, இது கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. அவருக்கே ஒரு அதிகப்படியான பட்ஜெட் வந்து சேலரியா போயிருது. அப்புறம் எதை வச்சு படம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கிற கேள்வி நம்ம எல்லாருக்காகவே விழுந்திருக்கும். அது நியாயம் தான் சரிங்களா? 200 கோடி 250 கோடி 150 கோடின்னு சொல்லிட்டு நான் யாருக்கும் அகேன்ஸ்டா சொல்ல, அதுதான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில நடக்குது. இப்படி ஒரு ஸ்டோரி சென்ட்ரிக்கா எடுத்தா மக்கள் பார்க்க மாட்டாங்களா என்ன? நிறைய டைரக்டர்ஸ்க்கு அது ஏன் அது திங்க் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஸ்டோரி சென்ட்ரிக்கா கதையை வச்சே பிரம்மாண்டம் காட்ட முடியும்ன்ற அந்த எண்ணம் இல்லாம போயிருச்சா, இல்ல அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து தோத்து போயிருன்ற ஒரு பயத்தினாலயான்னு தெரியல. நம்ம தமிழ் சினிமால அப்படிப்பட்ட ஒரு நல்ல படங்கள் வர்றது ரொம்ப 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 குறைவா இருக்கு. அதே மாதிரி கிரிட்டிசிசம்ன்ற பேர்ல வந்து நம்ம தமிழ் சினிமால கண்டிப்பா ரிவ்யூவர்ஸ் வந்து படத்தை டவுன்கிரேட் பண்ணதான் செய்யறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள்னா, நல்ல கதைகள் வந்தா நம்ம ரிவ்யூவர்ஸ் வந்து எந்த விதமான பார்ஷியாலிட்டியும் பார்க்காம, அவனுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்காம கண்டிப்பா இந்த படத்தை ப்ரமோட் பண்ணும் பட்சத்தில் தமிழ்லயும் இந்த மாதிரி படங்கள் வரும்ன்றத நான் கண்டிப்பா நம்புறேன். ஏன்னா டைவர்ட் பண்ணி பாசிட்டிவ் பேசிட்டு இருக்கும்போது இங்க வந்து நினைக்காதீங்க. இது உண்மையிலேயே எனக்கு ஏற்பட்ட ஒரு ஆதங்கம். எனக்கு மட்டும் இல்ல, படம் பார்க்கிற எல்லாருக்கும் கண்டிப்பா அந்த ஆதங்கம் வருதுன்றது நமக்கு தெரியும். அடுத்த பாசிட்டிவ், படத்தோட டீம், அந்த நடிகர்கள்னு சொல்லணும். ஒவ்வொருத்தருமே தனக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ல ரொம்ப கணக்கச்சிதமா என்ன தேவையோ அதை டெலிவரி பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இல்ல ரிஷப் ஷெட்டி அதை வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த வேலையை நல்லா வாங்கியிருக்காரு. இந்த வில்லன் கேரக்டரா இருக்கட்டும், குலசேகரன் ஒரு ராஜா வருவார், அந்த ராஜாவா நடிச்ச அந்த சோபர் கிங், எதுக்கு ஆட்சி பண்றேன்னு தெரியாம ஒரு நடக்கிற மாதிரி ஒரு கிங்கோட அந்த ஒரு இதுல நல்லா நடிச்சிருக்காங்க. நடிகர் பேர் எனக்கு தெரியல. நடிகர் ஜெயராமனு ஒரு ரோல் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ருக்மிணி வசந்த் உண்மையிலேயே அவங்களுக்கு சர்வ் பண்ணியே ஆகணும். அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், அந்த கம்பீரமா இருக்கட்டும், தோரணையா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாகுபலிக்கு அப்புறம் ஏன் பாகுபலியோட அதை கம்பேர் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதிகமான ஒரு பொருட்செலவுல எடுக்கப்பட்ட படம் தான் பாகுபலி. ஆல் ஓவர் இந்தியாவில் நல்ல ஒரு ஹிட் ஆச்சு. பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே ஹிட் ஆச்சு. இது காரணம் என்னன்னா, ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ், ஸ்ட்ராங்கான வில்லன், ஸ்ட்ராங்கான ஹீரோ, நல்ல டைமிங் சென்ஸ் உள்ள காமெடிஸ், ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா அமைஞ்சிருந்துச்சு. அந்த வகையில் இந்த படத்துலயும் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும், நான் பேசின வரைக்கும் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கு. வயசானவங்கல இருந்து சின்ன வயசுக்காரங்கல இருந்து குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கு. காரணம் அந்த கேரக்டர்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி படத்துல நிறைய இடங்கள்ல வந்து அந்த சிஜி ஒர்க் ரொம்ப பிரமாதமா வந்திருக்குன்னு சொல்லணும். அந்த புலியா இருக்கட்டும், தேவாங்கா இருக்கட்டும், காட்டுப்பன்றி, அந்த பைசன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதுல எது சிஜிஐ எது ரியல் ஆர்ட் ஒர்க்னே கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்பவே அழகா வந்து ரிஷப் ஷெட்டி வந்து கனக்கச்சிதமா பண்ணிருக்காருன்னு சொல்லணும். நிறைய பாசிட்டிவ் சொல்லிட்டே போலாம். நிறைய சீன்ஸ்ல நமக்கே நம்மளை அறியாமலே கூஸ் பம்ப் ஆகுது. நீங்க என்னதான் நான் கல்லு மாதிரி உட்கார்ந்துருப்பேன், இந்த படத்தை நான் ரசிக்க மாட்டேன்னு நினைச்சு நீங்க தியேட்டர்ல உட்கார்ந்துருந்தாலும் நிறைய சீன்ஸ்ல வந்து கூஸ் பம்ப் ஆகுது. சோ இனிஷியலா சொல்லணும், ஒரு படத்துல 3 விஷயம் நல்லா இருந்தா அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இனிஷியலா அந்த இன்ட்ரோடக்ஷன் சீன்லயே நல்ல ஒரு கூஸ் பம்ப் கிடைக்குது.
அந்த படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே வந்து நல்ல ஒரு எப்பிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வல் சீன்லயும் நல்லா இருக்கு. இன்டர்வல் சீன்லயும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கூஸ்பம்பான ஒரு சீனோட தான் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ், டபுள் கிளைமேக்ஸ் கான்செப்ட் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ் வந்து கதையில முடிஞ்சிருது, திருப்பி ரெண்டாவது ஒரு கிளைமேக்ஸ் வருது. அந்த ரெண்டாவது கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப எப்பிக்கா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டாம், நான் ஸ்பாயிலர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அந்த ரெண்டாவது கிளைமேக்ஸ்ல ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங் அது ரொம்ப 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 பிரம்மாண்டமா நடந்திருக்கு. இதுல எந்த நடிகர் நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு எஃபர்ட்டை கொடுக்க முடியாதுன்றது என்னோட கருத்து. கமலஹாசன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, மை காந்தாரா would be different, நான் காந்தாரா நடிச்சிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு உண்டான எண்ணம் ரிஷப் ஷெட்டியை தவிர இதுல யாரும் நடிச்சிடக்கூடாதுன்றதுதான். ஏன்னா அவரை தவிர இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஆக்டிங்க எந்த ஒரு சிறந்த நடிகராலையும் கொடுக்க முடியும்னு நான் பிலீவ் பண்ணல, நிறைய பேர் அப்படிதான் பிலீவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ இந்த 3 பார்ட், இன்ட்ரோடக்ஷன், இன்டர்வல், கிளைமேக்ஸ், இது 3லையும் ரொம்ப அழகா செதுக்கி எடுத்திருக்காரு. அதனாலயே தான் நம்ம தெரியல இந்த படம் வந்து எல்லா தரப்பான ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு நான் நம்புறேன். எல்லாரும் கேட்ட வரைக்கும் தான் சொல்றாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட சீன்ஸா இருக்கட்டும், இது சிலருக்கு பிடிக்காது. யாருக்கு பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, இல்லாட்டி இந்த குலதெய்வம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மேல, தெய்வம்ன்ற கான்செப்ட் மேல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா அது பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ரிலேட் பண்ணி பார்க்கவோ கனெக்ட் பண்ணி பார்க்கவோ முடியாது. பட் மற்றபடி யார் லைஃப்லாம் இந்த மாதிரியான ஒரு டர்ன் ஓவர்ஸ் நடந்திருக்கும், நிறைய பேர் லைஃப்ல வந்து குலதெய்வம் இன்டராக்ட் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி நம்பியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்பவே கரெக்டா செட் ஆகும். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து தியேட்டர்ல கையெடுத்து கும்பிடுறதே நான் பார்த்தேன். கையெடுத்து கும்பிட்டாங்க ஒரு சில கிளைமேக்ஸ் சீனு, இந்த இன்டர்வல் சீனு, இன்ட்ரோடக்ஷன்லாம். அதே மாதிரி என் பக்கத்துல உட்காந்து இந்த ஒரு சில பிரதர் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா செருப்பு கழட்டி போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க படத்தை. நமக்கு நல்லாவே தெரிஞ்சு ஸ்டார்டிங்லேயே படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே கழட்டி போட்டு உட்காந்துருந்தாங்க, அதையும் பார்த்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனோட, ஒரு டிவைன் ஃபீலிங்கோட அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம். இது உண்மையிலே ஹைலி இம்பாசிபிள். இது சாதாரணமா இது எடுக்கக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் இந்த படம் இப்படி நவுந்து இருந்துச்சுன்னா சாமி படமா போயிருக்கும். சரிங்களா? கொஞ்சம் இந்த பக்கம் நவுந்து இருந்துச்சுன்னா அது ஒரு பேய் படம் மாதிரி போயிருந்திருக்கும். ஒரு எப்படி சொல்றது, ஒரு விகாரமான படமா போயிருந்திருக்கும். ரெண்டுக்கும் நடுவுல ரிஷப் ஷெட்டி வந்து இந்த படத்தை பேலன்ஸ் பண்ணி டைரக்ட் பண்ண விதம் ரொம்ப 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 கணக்கச்சிதமா இருக்கு, அப்படிதான் சொல்லணும். நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, காமெடி சீன்ஸ், சில சீன்ஸ் வந்து சில டபுள் மீனிங் காமெடிஸ் கொஞ்சம் அது குழந்தைகளோட போகும்போது கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்கலாம். பட் அது உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம், கலோக்கியல் வேர்ட்ஸ் சிலது யூஸ் பண்ணிருக்காங்க. ராஜா ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப நம்ம நார்மலா இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சில வார்த்தைகள் பேசுறது, மேபி அது டப்பிங் இஷ்யூவா கூட இருக்கலாம். சாரி, அதுவும் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. காமெடி சீன்ஸ் ரொம்ப இடையில வந்து திணிச்ச மாதிரி இருந்துச்சு சில இடத்துல. பட் அது நெகட்டிவ் சொல்ல முடியாது. மேபி அந்த ஊர் மக்களுடைய கான்டெக்ட்க்கு, அவங்களுடைய இதுக்கு டைலாக் அந்த ஒரிஜினல் கன்னடா வெர்ஷன்ல பார்க்கும்போது மேபி செட் ஆயிருக்கும்னு தெரியல. பட் தமிழ்ல வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. பட் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. பர்சனல் ஒப்பீனியன் தான். ஒரு சிலருக்கு, எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்கல அந்த சீனு, காமெடி சம்பந்தம் இல்லாம வர மாதிரி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு தேர்ல ஒரு ஃபைட் வரும், அந்த சீன் ரொம்ப ரசிக்கிற விதமா இருந்துச்சு. பட் அது என்னன்னா கொஞ்சம் இளங்கட் ஆகி போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு 2 hours 49 minutes ஓடுது. ஒரு 2 hours 30 minutes இருந்திருந்தா, இல்ல 2 hours ஒரு 35 minutes 40 minutes அந்த ரேஞ்சில் இருந்தா கூட கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு தோணுச்சு. பட் இது கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எதுவும் இல்ல. படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் ஓடுனது தெரியலன்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லைட்டா அந்த இடையில அந்த காமெடி பண்ற சீனு, அவங்க ஜெயிலேருந்து தப்பிக்கிற சீன் மாதிரி ஒரு சீன் வரும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இலங்கை டைப் போன மாதிரி இருந்துச்சு. பட் மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சிலர் வந்து சில சீன்ஸ் வந்து சின்ன விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு, இப்ப இது நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சு. பட் இருந்தாலுமே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்து நடக்கும்போது அதுவே கூஸ் பம்பிங் மூமெண்டா தான் இருந்துச்சு. இதான் என்னோட ரிவ்யூ. இவ்வளவுதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். மற்றபடி அந்த ஊர் மக்கள் நடிச்சவங்களா இருக்கட்டும், அந்த ராஜா ஆப்போசிட்ல ராஜா வருவாங்க, அந்த டீம்ல நடிச்சவங்களா இருக்கட்டும், எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ரொம்ப கணக்கச்சிதமா பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். இந்த படம் வாட்சபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி வாட்சபிள். ஒரு டைம் கேட்டீங்கன்னா இல்ல. நிச்சயமா வந்து சில படங்கள் சொன்னோம் இல்லையா, ஒரு டைம் வந்து தியேட்டர்ல வாட்சபிள்னு சொல்லிட்டு, அப்படி இல்ல. இது நீங்க மல்டிபிள் டைம்ஸ் நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தை நீங்க ஓடிடில டிவில பார்த்தாலும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குமான்றது ஹைலி டவுட்டபிள் தான். நிச்சயமா தியேட்டர்ல பார்க்கலாம். ரொம்பவே சில விஷயங்கள் வந்து நீங்க தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டு, அந்த எஃபெக்ட், அந்த தியேட்டர் ஆடியன்ஸோட சேர்ந்து பாக்குற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. சோ டெஃபினட்டா தியேட்டர்ல போய் பாருங்க. ஹைலி வாட்சபிள்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை நீங்க சும்மா வெப்சைட்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்காது. ஏன்னா இது வந்து கண்ணாமன்னு வர மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கலாம். தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. மேபி ஓடிடில ஹையர் ரெசல்யூஷன் வரும்போது நீங்க பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். முடியாதவங்க அப்படி பாருங்க. பட் முடிஞ்சவங்க கண்டிப்பா தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. இந்தியன் கல்ச்சரை பிரதிபலிக்கக்கூடிய இந்த மாதிரியான படங்களுக்கு நம்ம முழு சப்போர்ட் கொடுக்கணும். சரிங்களா? மற்றபடி அவ்வளவுதான். நெகட்டிவ்ல இன்னொரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன், சொல்ல மறந்துட்டேன். சில இடங்கள்ல கடைசியில கிளைமேக்ஸ்ல வரும்போது மட்டும் இந்த புலி வர சீன், ஒரு சில சீன்ஸ் வந்து கிராபிக்ஸ் லைட்டா தெரியுது. பட் நம்ம அதை கொஸ்டின் பண்ண முடியாது, அதை பிளேம் பண்ண முடியாது. 125 கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கு இந்த படம் வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு விஷயம் தான். படம் 1000 கோடி அடிக்குமானா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த படம் அதுக்கு மேலே போகிறதுக்கு உண்டான ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்கு. இப்ப தீபாவளி வருது, தீபாவளி நிறைய படங்கள் ரிலீஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இல்ல எல்லா படமும் கொஞ்சம் சுமாரா இருந்துருச்சு அப்படின்னா இந்த படம் வந்து தீபாவளியை கிராஸ் பண்ணி போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இன்கேஸ் அப்படி தீபாவளியை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா நிச்சயமா அந்த படம் வந்து 1000 கோடிக்கு மேல அடிக்குதுன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஆல் ஓவர் இந்தியால எல்லா தரப்பட்ட மக்களும் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. தேங்க்யூ சோ மச். பை.